வணக்கம். நம்மள பெரும்பான்மையோர் நம்மளோட பணத்தை சேமிக்கணும், முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இன்னும் 1 வருஷத்தில் என்னோட குழந்தையோட படிப்புக்கு நான் காசு கொடுக்கணும், 2-3 வருஷத்தில் எனக்கு ஒரு கார் வாங்கணும், இல்லைன்னா 5 வருஷம் கழித்து எனக்கு ஒரு வெளிநாட்டுக்கு ட்ரிப்புக்கு போகணும், 10 வருடங்கள் கழித்து என்னோட குழந்தை காலேஜுக்கு போவா, அதுக்காக நான் காசு சேர்த்து வைக்கணும், 15 வருடம் கழித்து என் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் கழித்து எங்களோட ரிட்டையர்மெண்ட் வரும், அப்போ எனக்கு காசு வேணும். இந்த மாதிரி பல காரணங்களுக்காக நம்ம காசை சேமிக்கவும் முதலீடு பண்ணவும் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் சில மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எனக்கு எதிர்காலத்துக்கு காசு சேர்த்து வைக்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் எனக்கு நான் சேர்த்து வைக்கிற காசுலேருந்து எனக்கு இப்போவே ஒரு வருமானம் வரணும், எனக்கு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து உபயோகப்படுத்தணுன்ட்டு இல்லாமல், எனக்கு இப்போது நான் சேமிக்கும் போதே எனக்கு ஒரு வருமானம் மாதம் வந்துக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு ஒரு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாதம் நம்ம இந்த திட்டத்தில் ஒரு காசை போட்டோன்னா மாதம் நமக்கு ஒரு குறிப்பிட்ட வட்டி வந்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பாதுகாப்பான திட்டம், ஏன்னா நம்ம நாட்டு அரசோட திட்டம் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. நம்ம என்ன காசு போடுறோமோ நமக்கு என்ன வட்டி வருங்கிறதும் கேரண்டீடாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கடைசியில் நமக்கு திரும்பி வர்ற காசுமே கேரண்டீடாக இருக்கும். இது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸோட மந்த்லி இன்கம் ஸ்கீம், அதாவது MIS அப்படிங்கிற திட்டம் தான். இந்த திட்டத்தில் நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை போட்டோம் அப்படின்னா நமக்கு மாதம் வட்டியாக 9,250 ரூபாய் கிடைக்கும். அப்போது எவ்வளோ நம்ம காசு போடணும், இதை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இப்போ இதில் பார்க்கலாம். இந்த MIS ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்துருவோம். முதல்ல இதுக்கு இந்திய குடிமக்களாக இருக்கணும். அடுத்தது இதில் சேர்றதுக்கு 18 வயசுக்கு மேலே உள்ளவர்களாக இருக்கணும். இது மைனராக இருந்துச்சு, அதாவது 10 வயதுக்கு கீழே இருந்தாங்கன்னா ஒரு கார்டியனோட அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். இல்லை 10 வயசுக்கு மேலே 18 வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா அந்த மைனரோட பேர்லேயே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். சரி, இதில் ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒரு சிங்கிள் பர்சனோட பேரில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா ஒரு 3 பேர் மேக்ஸிமம் சேர்ந்து அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனே ஒன்றுக்கும் மேற்பட்ட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். சரி, இதை தொடங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுற ஃபார்ம், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் 2, அப்புறம் ஐடென்டிட்டி அட்ரஸ் ப்ரூஃப் வேணும். அதுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி கார்டு, பாஸ்போர்ட் இல்லைன்னா ரேஷன் கார்டு, இது ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் போடுற மினிமம் டெபாசிட் தொகை மினிமமாக ஒரு 1000 ரூபாய் இருக்கணும். சரி, இந்த MIS அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும். அது கூட அந்த மினிமம் காசான 1000 ரூபாயும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா உங்களோட MIS அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். இதில் எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நம்ம சொன்ன மாதிரி 1000 ரூபாய், அதுக்கப்புறம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000, அதாவது 2000, 3000, 4000 அப்படி தான் பண்ண முடியும். 2500, 3500 அப்படி கட்ட முடியாது. அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் பர்சனாக இருந்துச்சு, அதாவது சிங்கிள் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் லிமிட் 9 லட்சம் ரூபாய் கட்ட முடியும். இது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 15 லட்சம் ரூபாய் நம்மளால் கட்ட முடியும். சரி, இந்த திட்டத்தில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.4% இன்ட்ரெஸ்ட் வருது. இந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா FDயை விடவே அதிகமான இன்ட்ரெஸ்ட் தான். அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் மாதம் நம்மளோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது எப்போ வரைக்கும் அப்படின்னா இந்த திட்டம் மெச்சூரிட்டி ஆகிற வரைக்கும். இப்போ நம்ம போடுற தொகையிலேருந்து நமக்கு மாதம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வேறு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, 9 லட்சம் சிங்கிள் அக்கௌண்ட், 15 லட்சம் ஜாயிண்ட் அக்கௌண்ட், அதுக்கு மேலே நீங்கள் காசு கட்டினீங்க அப்படின்னா அந்த எக்ஸஸ் அமௌண்ட் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அதாவது இப்போ 9 லட்ச ரூபா ஒரு சிங்கிள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் 10 லட்சமாக கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மீதம் 1 லட்சம் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. அந்த 1 லட்சத்துக்கு உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் வராது.
அடுத்ததாக டேக்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போது இந்த எம்ஐஎஸ் அக்கௌண்ட்டில் நம்ம கட்டுற காசு வந்து இன்கம் டேக்ஸ் ஐடிசி கடியில் நீங்கள் வந்து காட்ட முடியாது. அப்புறம் இந்த இன்ட்ரெஸ்ட் மாதம் வருதில்ல, அதுவுமே வந்து டேக்ஸபிள் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு வருடத்திற்கு 60 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு வந்து 40,000க்கு மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அது டேக்ஸபிள். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 50,000க்கு மேலே வந்துச்சுன்னா அது வந்து டேக்ஸபிள். ஃபார்ம் 15G இல்லைனா 15H சப்மிட் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த பேசிக் லிமிட்டுக்குள்ளே நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அது வந்து டேக்ஸ் டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ஐஎஸ் திட்டம் வந்து 5 வருடங்களுக்கு உள்ளது. அதாவது 5 வருஷம் வந்து நமக்கு வந்து மாதம் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கும். நம்ம வந்து இதுக்கு இடையிலே நமக்கு க்ளோஸ் பண்ணணும், அந்த காசு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக பண்ண முடியாது. ஒரு வருஷத்துக்கு மேலே க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன ஃபைன் பே பண்ணணும். அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 3 வருஷத்துக்குள்ள நம்ம ப்ரீ க்ளோஸ் பண்ணோன்னா 2% பெனால்ட்டி கொடுக்கணும். 3லேருந்து 5 வருடங்களுக்குள்ள ப்ரீ க்ளோஸ் பண்ணால் 1% பெனால்ட்டி கொடுக்கணும். உதாரணத்துக்கு எம்ஐஎஸ் திட்டத்தில் 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருந்தோன்னா நம்ம வந்து 1 முதல் 3 வருஷத்துக்குள்ள க்ளோஸ் பண்ணோன்னா 2,000 ரூபாய் பெனால்ட்டி கொடுக்கணும். அதுவே 3லேருந்து 5 வருஷத்துக்குள்ள க்ளோஸ் பண்ணனா வெறும் 1,000 ரூபாய் பெனால்ட்டி கொடுத்தா போதும். சரி, இந்த எம்ஐஎஸ் திட்டத்தில் வந்து எவ்வளோ வந்து மாதம் வட்டி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 1 லட்சம் ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா மாதம் 617, வருஷம் 7,404, 5 வருடங்களுக்கு 37,020 ரூபாய் கிடைக்கும். இது 5 லட்சம் ரூபாய் நம்ம பண்ணியிருந்தோம்னா 3,083 ரூபாய் மாதம் கிடைக்கும். வருஷத்துக்கு 36,996, 5 வருடங்களில் 1,84,980 ரூபாய். அடுத்தது 9 லட்சம் ரூபாய்க்கு மாதம் 5,550, வருஷத்துக்கு 66,600 ரூபாய். 5 வருடங்கள் 3,33,000 ரூபாய் கிடைக்கும். இது 15 லட்சம் ரூபாய் ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல போட்டோம்னா மாதம் 9,250, வருடத்துக்கு 1,11,000. 5 வருடங்கள் 5,55,000 ரூபாய் கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்த போஸ்ட் ஆஃபீஸோட எம்ஐஎஸ் திட்டம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.